நைட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ காலையில் எந்திரிக்கிறப்ப ஒரு ஜாலியாக இருக்குது. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணாலும் நான் இப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறேன். ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வைக்கணும். பருப்பு, அப்புறம் ரைஸ் ஊற வச்சுட்டேன், ப்ரௌன் ரைஸு, ஜவ்வரிசி. எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம். எந்திரிச்சு வந்தோன்னா வாசலில் அப்படியே பூக்கோளம் போட்ட மாதிரி பவளமல்லி செடியிலேருந்து மரத்துலேருந்து அப்படியே பூ உதிர்ந்துருக்கும். அதை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் வேலை செய்ய வேண்டியதுதான். பாருங்க, மரத்துலேருந்து அப்படியே பூ உதிர்ந்துட்டுருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாசல்லாம் விழுந்து கிடக்குது. ஓணத்தனைக்கு இந்த மாதிரி பூ உதிர்ந்து கிடக்கிறது பார்க்குறப்ப அது ஒரு சந்தோஷம்தான். எல்லோரும் சிரமப்பட்டு பூக்கோளம் போடணும். பட் என் வீட்டு வாசலில் டெய்லியுமே பூக்கோளம். சின்ன சின்ன விஷயம் வந்து பெரிய சந்தோஷம் கொடுக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. பார்த்தீங்கன்னா அவியல் மட்டும் நைட்டு செஞ்சு எடுத்து வச்சுட்டோம். ஒரு நாள் வரைக்குமே ஒன்றுமே கெட்டு போகாது. ஸோ முந்தின நாள் நைட்டு அவியல் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவியல் தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் முந்தின நாள் அவியல் செஞ்சிட்டோம். அம்மா வந்து பக்கமாக எடுத்துட்டாங்க. இப்போ பாதி வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துடுவோம். அப்புறம் பாதி எடுத்து உள்ளே வச்சுருவோம். ஏன்னா நாங்களாம் அவியல் செஞ்சால் 2 நாள் அந்த அவியல் வச்சு சாப்பிட்ருவோம். அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா அடப்பிரதமன் பாயசத்துக்கு வந்து அடப்பிரதமன் ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எப்போவுமே நான் வந்து இந்த அடப்பிரதமனுக்கு வந்து ஈஸியாக குக் பண்ணுறதுக்கோசரம் முந்தின நாளே வந்து ஒரு வாஷ் பண்ணி தண்ணியில் சோப் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதே மாதிரி இது வந்து பாலடை பாயசம், அதுக்காகவும் சோப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம டக்கு டக்குன்னு வேலை செய்யலாம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அம்மா வந்து பால் பாயசம் கிண்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பக்குவமாக உட்காந்து பொறுமையாக அடியில் ஒட்டாமல் பாலையே அந்த பாலடை வந்து வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வந்து நல்லா பொறுமையாக உட்காந்து அதை பக்குவமாக எடுத்து சிம் ஃபயர்லேயே கிண்டிடுவாங்க. பாலடை பாயசம் ரெடி ஆச்சு. இந்த பக்கம் சாப்பாடு உழ வச்சு மட்டை அரி வந்து வேக வச்சுட்ருக்குறேன். எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த மட்டை அரி. குழந்தைங்களுக்கெல்லாம் ஒயிட் ரைஸ் வேணும்னு கேட்டாங்க. காஃபி குடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கேன். இனி சாம்பார் தாளிச்சு விடணும். சாம்பார் தாளித்து ஒயிட் ரைஸ் வைக்கணும். அப்புறம் அடப்பிரதமனும் ஓணனும் செய்யணும். ஓணம் செலிப்ரேஷன்லேயே கொஞ்சம் போரிங் பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் புளியறது தான். இப்போ வந்து 2 தேங்காவை திருவி தேங்காய் பால் புளிஞ்சாச்சு. ஸ்ராயா குட்டி தேங்காய் திருவி கொடுத்துருச்சு. நான் இப்போ தேங்காய் பால் புளிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஓலன் டிஷ்ஷு. இது பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு வெள்ளை பூசணிக்காய். இது பார்த்தீங்கன்னா 2வது இல்லை 3வது தேங்காய் பாலில் நல்லா வேக வச்சிடணும். தண்ணி வற்ற வச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றி இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றி இறக்கி வச்சாச்சு. அவ்வளோதான், ஓலன் முடிஞ்சுது. ஹாய் டியர்ஸ். ஸோ சமையல் முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. என்ன செஞ்சுருக்குன்னு காமிக்கிறவங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பாலடை பாயசம். நல்லா குறுகுறுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி பாதி காலியாகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அடப்பிரதமன். இது எல்லாத்தோட ஃபேவரெட்டு. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஓலனு. இது என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. அப்புறம் காலையில் வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா வெறும் தோசையும் காலையில் வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டாங்க. இப்போ மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு சூடாக வடிச்சு வச்சுருக்கு. வடிச்சு இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க நாளையே. இது வந்து பருப்பு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு. இது வந்து எனக்கும் அம்மாவுக்கு மட்டும் நல்ல உதிரியாக சாப்பாடு வடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பீட்ரூட் தயிர் பச்சடி. இதுவும் என்னோட ஒரு ஃபேவரெட்டு. இது இஞ்சி பச்சடி. இது பார்த்தீங்கன்னா எரிசேரி அரசாணிக்காவும் தட்டைப்பயிரும் போட்டு செஞ்சது கூட்டு. இது பார்த்தீங்கன்னா தட்டைக்காயும் நேந்திரன் வாழைக்காயும் வச்சு பொரியல் பண்ணுறது மெழுகு பரட்டி. இது வந்து சாம்பார். எல்லா காய்கறி அவியலுக்கு என்னென்ன காய் போட்டோமோ எல்லா காயும் வந்து சாம்பாருக்கு போட்டிருக்கிறோம். இது வந்து அவியல். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் அச்சார். இது வந்து போலி. இது பார்த்தீங்கன்னா காலனு லட்டு. எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம் சொல்லு. இருக்கோம். நானும் அம்மாவும் சேர்ந்து வெற்றிகரமாக ஓண சத்யா ஃபுட்டு செஞ்சாச்சு. இதுதான் நாங்கள் இன்றைக்கி செஞ்ச ஓண சத்யா ஃபுட்டுங்க. சரி, எவ்வளோதான் டைம் ஆகிடுச்சு. நீ உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பசிக்குன்னு சொல்லி நேரத்துலையும் சாப்பிட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இப்போ தான் சாப்பிட்றேன். ஓணம் அன்னைக்கு இத்தனை வகையான டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம்தான். சூப்பராக இருக்கும். என்னடா இன்னும் ஓணம் வீடியோ முடியலையேன்னு பார்க்குறீங்களா? முடியாதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஓண சத்யா ஃபுட்டு செஞ்சதே எதுக்குன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா போலி, பாயசம், பப்படம், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இது.
இப்போ போலியில் வந்து நம்ம பாயசத்தை ஊற்றிடலாம். நான் 2 பாயசமும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். அப்புறம் வாழைப்பழம். எனக்கு இந்த ஓண சத்யா ஃபுட்லேயே வந்து இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வெரைட்டியான டிஷ் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இனிப்பு சாப்பிட்டோன்னு தான் ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ வாழைப்பழம் அது லைட்டாக பிசைஞ்சு போட்டுவிட்டோங்க. லைட்டாக கொஞ்சம் ஊற வச்சுட்டு அவ்வளோதான். போலி பாயசம் எல்லாம் சூடாக இருக்கனால ஈஸியாக அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து சேர்ந்து வரும். இப்போ இதை சூப்பராக சாப்பிட்லாம். சொர்க்கங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் குழந்தைங்களாம் சேர்ந்து பண்ணாங்க. நல்லா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. பை.